வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் நெல்லிக்காவை இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நெல்லிக்காவை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இட்லி குண்டானில் வச்சுட்டேன். இது மூடி போட்டு இப்போ இது 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இதற்கிடையில் நம்ம வானலில் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் பாருங்கள், நாங்கள் ஒரு ஸ்பூன் கடுகும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிப்படணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகணும். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கடுகு வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காய் வெந்துருச்சு. இதே போல் வெடிப்பாக வரணும். கையை வச்சு இப்படி அமுத்துனோன்னா அதுவே அழகாக இது வரும். இந்த கொட்டையை முட்டையை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை நல்லா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் பாருங்கள், வெடிப்பாக வந்துக்குது. இதே போல் அழுத்தினா நல்லா வெடித்து அதுவே வெந்திருக்கும். இதே போல் வெந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சீடு தனியாக எடுத்து வச்சுட்டு அது உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு அதை ரெடி பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வானலில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு இப்போ நெல்லிக்காவை போட்டு நம்ம அதை வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா அதை கொஞ்சம் அந்த காரம் ஏறுற வரைக்கும் நல்லா இது பண்ணிடணும். இது கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தீயக்கூடாது. கொஞ்சம் மிதமான எண்ணெய் சூட்டில் இந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை நல்லா இந்த மிளகாய் நல்லா அந்த சாறு அதில் ஏறுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம அந்த கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ அது ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் இந்த சாறு ஏறுற வரைக்கும் நல்லா அதை கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா இது கூட உப்பு கூட நல்லா சேர்த்து இந்த நெல்லிக்காயில் உப்பு ஏறுற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இதே போல் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இந்த கடுகும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. Video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.